அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு 1/2 கேஜி ராகி கேக் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கு தான் நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எக்லெஸ்ஸை தான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஆரம்பத்தில் எல்லாமே சூப்பராக போயிட்டுருந்துச்சு. ஒன்றுமே வந்து நமக்கு வித்தியாசமே தெரில. இன்றைக்கி ஃப்ரைடே குக்கிங் ஒர்க்கும் நல்லா போயிட்டுருந்துச்சி, பேக்கிங் ஒர்க்கும் நல்லா போயிட்டுருந்துச்சி. என்னடா இன்றைக்கி காலையிலேருந்து ஒன்றுமே நடக்கலையே, நல்லா போயிட்டுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் நினச்சேன். இன்றைக்கிட்டே என்னடா இவ்வளோ நல்லா போகுதே, அப்படி போகக்கூடாதே, ரொம்ப தப்பாச்சே அப்படின்ட்டு. கடைசியில் ஆச்சு பாருங்கள் ஒரு சம்பவம். எல்லாமே பண்ணி ஓவனில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. டைமிங்கு எல்லாமே கரெக்டாக வச்சேன். எப்பயுமே கொஞ்சம் டவுட்லேயே வந்து டைமிங் ஒன்று கம்மியாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு வச்ச டைமிங்லேயே சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கடைசியில் மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்த கதையாக திருப்பி போட்டால் ஃபுல்லாக கீழே விழுந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப். ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கேக்கை. கடைசியில் அதோட பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்கள். நம்ம டின்னில் போடும் போது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எக்லெஸ்ஸாக தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம். ராகி கேக் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மில்லட்டில் தான் வேணும்னு சொல்லி கேட்டங்காட்டி நம்ம ராகி கேக் நம்ம பண்ணிவிடுவோம். ஈவினிங் நம்ம டெலிவரி கொடுக்கணும். சரி பண்ணி வச்சிடலாம், இப்போயே பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம பண்ணி வச்சுட்டு, சரி நான் அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து டீமோல் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு நினச்சது ஒரு குத்தமாங்க. ஒன்றுமே பண்ணல, திருப்பி கையில் வச்சது தாங்க குத்தமாக போச்சு. அப்படியே ஃபுல்லாக கீழே மேலே எல்லாம் விழுந்து ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கேக் திருப்பி நம்ம மறுபடியும் நியூ பேட்சாக ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேக்கில் எக்லெஸ்ன்ட்டு, பட் நான் ட்ரை பண்ணேன். சரி எக்லெஸ்ஸாகவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளேயும் நமக்கு நட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சேன். பார்த்தீங்களா அதோட நிலைமையை? அப்படியே ஒரே கமுந்துருச்சுங்க. கீழே மேலே அங்கே இங்கேருந்து பொறுக்கி எடுத்து வச்சு